Slow mornings, home cooking, and a lot of kitchen chaos. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog. பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் நான் என்னென்ன குக் பண்ணுறேன்னு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பர் சாஃப்டான இட்லிஸ் அண்ட் என்னோட ஃபேவரட் பீனட் சட்னி. எப்போ நான் ஒரு ஈஸியாக குவிக்காக டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் இட்லி இல்லை தோசைக்கு செய்யணுனாலும் என்னோட கோ டு இந்த பீனட் சட்னி தான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, காஞ்ச மிளகாய், அப்புறம் பீனட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஆறினதுக்கப்புறமா நல்ல சாஃப்டான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அண்ட் அதில் தாளித்து எடுத்தால் பீனட் சட்னி ரெடி. இதுதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட். சுட சுட இட்லி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீனட் சட்னி. ரீசெண்டாக நான் இந்த அகாரோவோட மில்க் ஃப்ராத்தர் வாங்கியிருந்தேன். எனக்கு யூஷுவலாகவே ஃப்ராத்தி மில்க் பிடிக்காது. பட் கோல்ட் காஃபிக்கு இந்த கெஃபே மாதிரி டெக்ஸ்சர் வேணும்ல, அதுதான் இதை வாங்கினேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. இட் மேக்ஸ் த ஜாப் ஸோ குவிக். இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ லன்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாப்பாடு சிக்கன் கறி, சாலட், அப்புறம் கோசம்பரி இது செய்கிற பிளான். நல்லா வாஷ் பண்ண சிக்கனில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரா பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணி அதில் நான் பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ண போகிறேன். பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை சைடில் எடுத்து வச்சுக்கணும். அதே எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுவுமே ஒரு குவிக்கான சிக்கன் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா குக் ஆனதும் அதில் மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் சிக்கன் கறி ரெடி. இதில் நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் கிரேவி மசாலா கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அம்மா உப்பு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் என்னோட சூப்பரான லன்ச் ரெடி. சிக்கன் கறி, வெள்ளரிக்காய், கோசம்பரி, அப்புறம் அம்மா எடுத்துகிட்டு வந்த வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் சாம்பார். ஃபுல் டேயிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லன்ச் டைம் தான். ஏன்னா நான் லன்ச்சில் ரைஸ் சாப்பிடுவேன். சூடாக ரைஸ் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஈவினிங் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அம்மா கூடவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி மதியம் செஞ்ச லெஃப்ட் ஓவர் சிக்கன் கறி இருக்குது. அது கூடவே ஒரு 2 தோசை செஞ்சு சாப்பிட்டுடலாம்னு பிளான். சிக்கன் கறியில் குழம்பே இல்லை, வெறும் சிக்கன் தான் இருந்தது. எப்படியோ 2 பீஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டின்னர் முடிச்சிட்டேன். அண்ட் இதுதான் இன்றைக்கி என்னோட டின்னர். கிறிஸ்பியான தோசை அண்ட் சிக்கன் கறி. இந்த காம்பினேஷன் என்னோட ஃபேவரட். உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிச்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவியில் என்னோட வீடியோ பார்த்துட்டே டின்னர் முடிச்சுட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு. See you on the next one. Bye.